மார்ச் மாதத்துல எந்தெந்த கார் நிறுவனங்கள் எவ்வளவு கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க அப்படிங்கிற கம்ப்ளீட் டீடைல்ஸ் வெளியாகியாச்சு. ரேங்கிங்ஸ்ல எந்த கார் நிறுவனம் எந்த இடத்தை பிடிச்சிருக்கு கடந்த மாதம் அப்படிங்கறத இந்த வீடியோல குயிக்கா பார்த்தலாம். 10வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெனோ நிறுவனம். 3588 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 2644 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 கார்களுக்கு மேல அதிகமாக விற்பனை செஞ்சிருக்காங்க. மேலும் ரெனோ டஸ்டருக்கான புக்கிங் ஏற்கனவே எக்கச்சக்கமா வந்து குவிஞ்சிட்டு இருக்கு. இதன் காரணமா அடுத்த மாதத்திலிருந்தே ரெனோவோட சேல்ஸ் பொசிஷன் 10வது இடத்துல இருந்து 6வது 7வது இடத்துக்கு டைரக்டா ஜம்ப் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. 9வது இடத்தை பிடிச்சிருக்கிறது ஹோண்டா நிறுவனம். 5507 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 5143 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. டீசென்டான நம்பர்ஸ் இன்னுமே இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஹோண்டா நிறுவனத்துக்கு. ஹோண்டா எலிவேட் இந்த நம்பர்ஸ்ல பெரிய கான்ட்ரிபியூஷன் கொடுக்குது ஓவராலா ஹோண்டா சேல்ஸ்க்கு. அடுத்து நாம பார்க்க போறது எம்ஜி நிறுவனம். 6233 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது 5562 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 கார்கள் அதிகமாக விற்பனை செஞ்சிருக்காங்க. எம்ஜி நிறுவனத்தோட மெஜஸ்டர் கூடிய விரைவில் லான்ச் ஆகவிருக்கு. இந்த சேல்ஸ் நம்பர் இன்னும் கொஞ்சம் புஷ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது ஸ்கோடா மற்றும் ஃபோக்ஸ்வேகன். இந்த இரண்டு நிறுவனமும் ஒன்று சேர்ந்து 8676 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 9456 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 1000 நம்பர்கள் குறைவாக விற்பனையாக இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ஸ்கோடாவோட குஷாக் மற்றும் அவங்களுடைய என்ட்ரி லெவல் காரான கைலாக். இது ரெண்டுமே டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணுது. மறுபக்கம் ஃபோக்ஸ்வேகன் நிறுவனத்திடம் பெரிய டிராக்ஷன் இல்லை. வேர்டஸ் மட்டுமே ஒன் அண்ட் ஒன்லி காராக விற்பனை ஆகிட்டு இருக்கு. இதன் காரணமா ஓவரால் சேல்ஸ்ல வீழ்ச்சி சந்திச்சிருக்காங்க இந்த ஃபோக்ஸ்வேகன் குரூப். நம்ம லிஸ்ட்ல அடுத்து நாம பார்க்க போறது டொயோட்டா நிறுவனம். 27479 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 25479 கார்கள் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 2000 கார்கள் அதிகமாக விற்பனை செஞ்சிருக்காங்க டொயோட்டா நிறுவனம். இந்த 27000 கார்களுக்கு சேல்ஸ் வால்யூம்ல மெஜாரிட்டி ஆஃப் த கார்ஸ் மாருதி கார்கள் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. நம்ம லிஸ்ட்ல அடுத்து நான் பார்க்க போறது கியா நிறுவனம். டொயோட்டாவையும் பீட் பண்ணி ஒரு பொசிஷன் மேலே போயிருக்காங்க கியா நிறுவனம். 27987 கார்களை விற்பனை செஞ்சிருந்தாங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 22800 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 5000 கார்கள் அதிகமாக விற்பனை செய்கிறாங்க கியா நிறுவனம். இதற்கு முக்கியமான காரணம் ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட கியா செல்டோஸ். ஏற்கனவே நல்லா விற்பனையாயிட்டு இருக்கிற கியா சானட் அப்படின்னு சேல்ஸ் வால்யூம்ல ஸ்டெடியா க்ரோ ஆயிட்டு இருக்காங்க கியா நிறுவனம். மறுபக்கம் 7 சீட்டர் எம்பி ஸ்பேஸ்ல கியா காரன்ஸ் கிளாவிஸ் பெட்ரோல் டீசல் எலக்ட்ரிக் அப்படின்னு எல்லா செக்மெண்ட்லயும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. 4வது இடத்த ஹியூண்டே நிறுவனம் பிடிச்சிருக்காங்க. 48623 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் 43969 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 4000 கார்கள் அதிகமாக விற்பனை செஞ்சும் கூட ஹியூண்டே நிறுவனம் 4th பொசிஷன்ல இருக்காங்க. இதற்கு முக்கியமான காரணம் 3வது இடத்துல டாமினன்ட் பொசிஷன்ல மஹிந்திரா இருக்காங்க. ஹியூண்டேவுக்கும் மஹிந்திராவுக்கும் நடுவில் இருக்கிற வித்தியாசமே கிட்டத்தட்ட 15000 கார்களுக்கு மேலே இருக்கு. 61032 கார்களை மஹிந்திரா விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 49000 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10000 கார்களுக்கு மேலே மஹிந்திரா நிறுவனம் கடந்த வருடத்தோட சேல்ஸ் வால்யூம்ல இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணம் மஹிந்திரா ரீசெண்டாக லான்ச் பண்ணப்பட்ட எலக்ட்ரிக் கார்கள் எல்லாமே சூப்பர் ஹிட் அப்படின்னு சொல்லலாம். மேலும் 7XOட ஃபேஸ் லிஃப்ட்டை லான்ச் பண்ணது, பொலிரோ போன்ற கார்களுக்கு அப்டேட் கொடுத்தது அப்படின்னு பல காரணங்கள் இருக்கு மஹிந்திராவோட இந்த சேல்ஸ் ஜம்புக்கு. பட் மஹிந்திரா நிறுவனத்தால் டாட்டாவை பீட் பண்ண முடியல. செகண்ட் பொசிஷனை டாடா தான் பிடிச்சிருக்காங்க. 67268 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. மஹிந்திராவை கம்பேர் பண்ணும்போது சாலிடான 6000 கார்கள் அதிகமாக விற்பனை செஞ்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். பட் கடந்த வருடம் டாடா மோட்டார்ஸ் 51237 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 16000 கார்கள் அதிகமாக விற்பனை செஞ்சிருக்காங்க கடந்த வருடத்தை கம்பேர் பண்ணும்போது. டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வால்யூமுக்கு ரீசெண்டாக அவங்களுடைய நெக்ஸான் சுப்ரீமா பெர்ஃபார்ம் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் பஞ்ச் ஃபேஸ் லிஃப்ட் எலக்ட்ரிக் கார்களுக்கான டிமாண்ட் அப்படின்னு பல ஃபேக்டர்ஸ் டாடா மோட்டார்ஸோட சேல்ஸ் வால்யூமுக்கு முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அண்ட் இந்தியாவோட ஃபேவரட் கார் மேனுஃபேக்சரான மாருதி சுசுகி எப்பவும் போல முதலிடத்தில் இருக்காங்க. 1,72,919 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. கடந்த வருடம் இதே சமயத்தில் 1,34,784 கார்கள் தான் விற்பனை செஞ்சிருந்தாங்க. கிட்டத்தட்ட 40000 கார்கள் கடந்த வருடத்தை விட அதிகமாக விற்பனை செய்கிறாங்க. இது தவிர 11வது இடத்துல இருந்து 20வது இடம் வரைக்கும் எந்தெந்த கார் நிறுவனங்கள் இருக்கு அப்படிங்கிற விவரத்தை நீங்க ஸ்கிரீன்ல பார்ப்பீங்க. நிசான், சிட்ரோயன், BMW, மெர்சிடிஸ் பென்ஸுக்கு நிகராக மிக மிக குறைவான நம்பர்ஸ்லேயே விற்பனை ஆகுது. இந்தியாவுக்கு நியூ என்ட்ரியா வந்திருக்கிற வின்ஃபாஸ்ட் நிறுவனம் 688 கார்கள் விற்பனை செஞ்சிருக்காங்க. ஜீப் நிறுவனம் வெறும் 210 கார்களை மட்டுமே விற்பனை செஞ்சிருக்காங்க. உலக புகழ்பெற்ற BYD நிறுவனம் 413 கார்களை விற்பனை செஞ்சிருக்காங்க. இசுசு, டெஸ்லா போன்ற நிறுவனங்கள் 100க்கும் குறைவான நம்பர்ஸ்லேயே விற்பனை செஞ்சிருக்காங்க ஒரு மாதம் முழுவதுமாக. ஸோ கடந்த மாதம் இந்தியன் கார் மார்க்கெட்டில் இருக்கிற ஒட்டுமொத்த பிராண்ட்ஸோட சேல்ஸ் வால்யூம் பற்றி தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதில் எது உங்களுடைய ஃபேவரட் பிராண்ட் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க.